ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோண அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 11th நியூ புக் சிறப்பு தமிழில் உள்ள நாடகவியல் ஆளுமைகள் அப்படின்ற அந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நாடகவியலில் யாரெல்லாம் நிறைய புதுமையான விஷயங்களை கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் நாடகவியலில் நாடகம் சார்ந்த அந்த துறையில் ஆளுமையாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யார் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். இவரை நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸ்பெஷல் நாடக முறையை உருவாக்குன ஒரு நபர்னு சொல்லிட்டு. ஸோ இவரை பத்தி டீட்டெயிலா வேற என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற தகவலை பார்க்க போறோம். இவர் மட்டும் கிடையாது, இவரை மாதிரி மதுரகவி பாஸ்கரதாஸ், பம்மல் சம்பந்தனார், பாலாமணி அம்மையார், RS மனோகர், ஆண்டன் செஹாவ், இப்ப நம்ம பிக்சர்ஸ்ல பார்த்த அத்தனை பேருமே நாடகவியல்ல நிறைய விஷயங்கள் செய்த நபர்கள். இவங்களை பத்தி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கிறத ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அதுலயும் இந்த ஆண்டன் செஹாவ் அப்படிங்கிறவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். இவர் நாடகவியல்ல என்ன செஞ்சார் அப்படிங்கறத ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மற்ற நபர்கள் எல்லாருமே நமக்கு கேள்விப்பட்ட நபர்களா தான் இருப்பாங்க. நம்ம அங்கங்க அவர்களை பத்தி படிச்சிருப்போம். என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாத்திரலாம். இந்த பகுதியில நம்ம நிறைய முக்கியமான தகவல்கள் பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சங்கரதாச சுவாமிகள். இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1867 பிறந்திருக்காரு, 1922 இறந்திருக்காரு. தமிழ் நாடக மரபை பின்பற்றியும் கால மாற்றத்திற்கு ஏற்ப நாடகம் படைத்தவர் தான் இந்த சங்கரதாச சுவாமிகள். இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்திருக்காரு. பழங்கதைகளில் குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களின் தர்க்கத்திற்கு இடம் அளித்து நாடகங்களை உருவாக்கி இருக்காரு. இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை இவர் உருவாக்கியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. இது பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை இவர் உருவாக்கியிருக்காரு. இதை தொடர்ந்து பல குழுக்கள் உருவாயிருக்கு. இவரை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். ஆட்டம், இசை, சிறிதளவு வசனம் என்று இருந்த தெருக்கூத்து நாடகங்களின் அமைப்பை குறைத்து கற்பனை சிறப்பும் சந்தனய மிக்கதுமான பாடல்களை இவர் படைத்தார். நடிகர்கள் விருப்பம் போல் வசனங்களை பேசி வந்த நிலையை மாற்றி வரையறுத்த நாடக பிரதிகளை உருவாக்குனார். அப்ப நாடகத்துக்குன்னு ஒரு ஷேப்பை இவர் கொண்டு வராரு. நடிகர்கள் அவங்க இஷ்டம் மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவர் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். பழந்தமிழ் இலக்கிய வரிகளையும் உரையாடல்ல பயன்படுத்துறாரு. அப்ப பழந்தமிழ்ல உள்ள அந்த இலக்கிய வரிகள் இருக்கு இல்லையா, அதை இந்த நாடகத்தோட உரையாடல்ல பயன்படுத்துறாரு. இவரது நாடகங்களிலும் பாடல்களின் ஆதிக்கம் இருந்தது. பாடல்களோட ஆதிக்கம் இருந்திருக்கு. நிறைய புராண நாடகங்களையும் வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்காரு. சரியா, இசையை, அதாவது கர்நாடக இசை கூறுகளை முதன்மைப்படுத்தி தான் இவரோட நாடகங்கள் இருந்திருக்கு. இவர் காலத்தில் படிப்படியாக நகரங்களை நோக்கி நாடகங்கள் நகர்ந்தன. நம்ம பார்த்தோம், கிராம பகுதிகளில் தான் நாடகங்கள் அதிக முக்கியத்துவமா இருந்ததுன்னு. நகரங்களை நோக்கி நகர்றதுக்கு இந்த சங்கரதாச சுவாமிகள் ரொம்பவே முக்கியமான ஒரு நபரா இருந்திருக்காரு. இப்ப இந்த சங்கரதாச சுவாமிகள் என்னென்ன பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் இசையை முதன்மைப்படுத்தியிருக்காரு. பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நாடக குழு உருவாக்கியிருக்காரு. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு இவரை நம்ம சொல்றோம். அப்புறம் நிறைய அந்த இலக்கிய வரிகளை உரையாடல்ல பயன்படுத்தியிருக்காரு. புராண நாடகம், வரலாற்று நாடகங்களை கொண்டு வந்திருக்காரு. நகரங்களை நோக்கி நாடகம் வர்றதுக்கு முக்கிய காரணமா இந்த நபர் இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இவரை பத்தின முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிட்டு அடிக்கடி ரிவிஷன் பண்ணீங்கன்னா மறக்காது. அடுத்தது மதுரகவி பாஸ்கரதாஸ். இவரும் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர் தான். சுதந்திர போராட்ட காலம், அதாவது இவருடைய காலம்னு பார்க்கும்பொழுது 1892 பிறந்திருக்காரு, 1952 இறந்திருக்காரு. அப்ப சுதந்திரம் அடைகிற அந்த டியூரேஷன் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர் தமிழ் நாடக கலைஞர் மதுரகவி பாஸ்கரதாஸ். அப்ப தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள், தமிழ் நாடக கலைஞர் அப்படின்னா யாரு? மதுரகவி பாஸ்கரதாஸ். ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையை இவர் எதிர்த்திருக்காரு. நாடு முழுவதும் விடுதலை அரசியல் வீறு கொண்ட காலகட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கத்தின் மீதும் காந்தியடிகளின் அகிம்சை வழி போராட்டங்களின் மீதும் பற்று கொண்ட இவர் தம் நாடகங்களில் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார். அப்ப இவரோட நாடகங்கள் மூலமா விடுதலை உணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்காரு. பாரதியார் எப்படி அவருடைய பாடல்கள், கவிதைகள் வழி மக்களிடையே விடுதலை உணர்வை ஏற்படுத்தினாரோ, அதே மாதிரி இந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் என்ன பண்றாரு? இவருடைய நாடகத்துல உள்ள பாடல்கள் வழி மக்களிடையே விடுதலை கருத்துக்களை பரப்புறாரு. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை சட்டங்கள் நாடகங்களை கட்டுப்படுத்திய போது தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக இணைத்து நாடக பாடல்களை இயற்றி
கவி புனைவதில் புதிய முறையை உருவாக்குறாரு. எப்படி ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகத்சிங் வந்து தூக்கிலேற்றப்பட்ட நிகழ்வு, காந்தியடிகள் பங்கேற்ற அந்த வட்டமேசை மாநாடு, பஞ்சாப் படுகொலை ஆகிய நிகழ்வுகளை கொண்டு இவர் இயற்றிய நாடக பாடல்கள் ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப இவர் வந்து ரொம்பவே புரட்சிகரமான பாடல்களை நாடகத்துல கொண்டு வந்திருக்காரு. அதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்கு, அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்கு. இதே மாதிரி தேவருக்கெல்லாம் வந்து ரொம்ப அரசியல் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பூட்டு சட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்களே, அது மாதிரி ஒரு புரட்சி எழுது அப்படின்னா அதுக்கு பிரிட்டிஷ் உடனே தடை செய்யும் அப்படிங்கறத நம்ம தெரியும். திரைப்படங்கள் அல்லாத அக்காலகட்டத்தில் மதுரகவி நாடக பாடல்களை புகழ்பெற்ற, அதாவது மதுரகவி இருக்கார் இல்லையா இந்த பாஸ்கரதாஸ், இவரோட அந்த நாடக பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசைத்தட்டு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா கிராமபோன் இசை தட்டுகள்ல பதிவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்குது. இது இவரோட நாடக பாடல்களை. அதனாலதான் இவர் இவ்வளவு புகழ்பெற்ற நபரா மாறி இருக்காரு. புகழ்பெற்ற இசை கலைஞர்களான கே.பி. சுந்தராம்பாள், அப்புறம் கிட்டப்பா, எம்.எஸ். சுப்புலட்சுமி, இவங்க எல்லாருமே வந்து இவரோட நாடகங்கள்ல பாடி நடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பம்மல் சம்பந்தனார், இவருடைய காலம் 1873, இறந்தது 1964. அப்ப தமிழ் நாடக தந்தை, நல்லா பாருங்க, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாச சுவாமிகள், தமிழ் நாடக கலைஞர் மதுரகவி. இங்க வந்து தமிழ் நாடக தந்தை யாரு, பம்மல் சம்பந்தனார். நாடக அமைப்பிலும் நடிப்பு முறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியதன் மூலம் தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியிருக்காரு. அப்ப வெளிநாடுகள் மேநாடுகளுக்கு நிகரா நம்மளுடைய தமிழ் நாடகத்தை மாற்றின புகழுக்குரியவர் யாரு, பம்மல் சம்பந்தனார். புராண வரலாற்று நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை கொண்ட இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்களையும் இவர் நடத்தியிருக்காரு. பாடல்கள் மிகுந்த தமிழ் நாடகங்கள்ல உரையாடல்களை முதன்மைப்படுத்தியிருக்காரு. அப்ப நம்ம பார்த்தோம் மதுரகவி வந்து அதிகமா வந்து நாட்டு அந்த பாடல்களுக்கு, நாடக பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதுலயும் நாட்டு விடுதலை சார்ந்த நாடக பாடல்களை கொண்டு வந்திருக்காரு. ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு, உரையாடல்களை முதன்மைப்படுத்துறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்கதை நாடகம் அப்படிங்கிற ஒரு புதிய வகையை வந்து உருவாக்குறாரு. அதாவது ஹரிச்சந்திரனோட கதையை வந்து சந்திரஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் மட்டுமே பேசுற ஒருவரை பற்றிய கதையா மாற்றுறாரு. அதாவது ஹரிச்சந்திரன் நமக்கு தெரியும், உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர், அந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க என்ன பண்றாரு, சந்திரஹரி அப்படின்னு சொல்லிட்டு பொய் மட்டுமே பேசக்கூடிய ஒருவரை பத்தின நாடக கதையை வந்து அறிமுகம் செய்யறாரு. இது மூலமா எதிர்கதை நாடகம் அப்படிங்கிற ஒரு புதிய வகையை அவர் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்ல, நிறைய மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் இவர் வந்து படைச்சிருக்காரு. இரவு முழுவதும் நடைபெற்ற அந்த நாடகங்களை 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கக்கூடிய அந்த முறையை கொண்டு வராரு. 1891 இவரால் ஏற்படுத்தப்பட்ட சுகுண விலாச சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது நாடக குழு, தமிழ்நாட்டுல நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடக குழு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், விலாச சபை. இவர் எழுதியது வந்து மொத்தம் 94 நாடகங்கள். இந்த 94 நாடகங்களுமே நமக்கு வந்து நூல்களா வெளிவந்திருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமானது வந்து மனோகரா, சபாபதி, சந்திரஹரி, சிறு தொண்டர் நாடகம், உத்தமபத்தினி, இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. நாடக தமிழ், நாடக மேடை நினைவுகள், பேசும்பட அனுபவங்கள் ஆகியன இவர் நாடகம் தொடர்பாக எழுதிய நூல்கள். மேல உள்ளதெல்லாம் நாடகம், கீழே உள்ளதெல்லாம் நாடகம் சம்பந்தமான நூல்கள். இந்திய நாடக மேடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இப்ப இந்த பம்மல் சம்பந்தனார் என்னென்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாலாமணி அம்மையார். இவங்க வந்து 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில இருந்திருக்காங்க. பாலாமணி அம்மையார் முதல்ல முழுவதும் பெண்களே பங்கேற்ற பாலாமணி அம்மாள் நாடக குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக குழுவை தொடங்கி இதை நடத்தியிருக்காங்க. இந்த குழுல மொத்தம் 70 பேர், அதாவது 70 பெண்கள் இருந்திருக்காங்க. நாடக அரசி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்ட இவரது நாடகங்கள் வந்து சமுதாய சீர்திருத்தங்களையே உள்ளடக்க கருத்துக்களாக கொண்டிருந்தன. அப்ப இவரோட நாடக கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு, சமுதாய சீர்திருத்தங்களை நோக்கி இருந்திருக்கு. நாடக மேடையில வந்து பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை முதல்ல பயன்படுத்தினது யாரு, இந்த பாலாமணி தான். பாலாமணி அம்மையார் குறித்து ஔவை சண்முகம் அப்புறம் எனது நாடக வாழ்க்கை அப்படின்ற நூல்ல சில விஷயங்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வரிகள்ல கொடுத்திருக்காங்க. இந்த வரியை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ன புரியுதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். கும்பகோணத்தில் இரவு 9:30 மணிக்கு நாடகம் ஆரம்பமாகும். இதற்காக பார்வையாளர்களை ஏற்றி கொண்டு மாயவரத்திலிருந்து இரவு 8 மணிக்கு ஒரு ரயில் கும்பகோணத்திற்கு வரும். அதே போல் 8:30 மணிக்கு திருச்சியிலிருந்து ஒரு ரயில் வரும். அந்த ரயில்கள் கும்பகோணத்தில் நின்றுவிட்டு இரவு 3 மணிக்கு மீண்டும் புறப்பட்டு மாயவரத்துக்கும் திருச்சிக்கும் போய்விடும்.
பாலாமணி நாடகங்களை பார்க்க ரசிகர்களுக்காக ஆங்கில அரசு இத்தகைய சிறப்பு தொடர் வண்டி விட்டது. அத்தொடர் வண்டியை பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பாலாமணி அப்படின்றவங்களோட அந்த நாடகம் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்திருக்கு. இதை பாக்குறதுக்காக மக்கள் வந்து வெவ்வேறு பகுதிகளில இருந்து கூட்டம் கூட்டமா போயிருக்காங்க. அதுக்காக பிரிட்டிஷ் அரசே வந்து ஒரு சிறப்பு தொடர் வண்டியை விட்டுருக்காங்க. ஸோ அந்த தொடர் வண்டியை வந்து பாலாமணி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் கூட. RS மனோகர். RS மனோகர் அப்படின்றவரை நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம். இவருடைய காலம்னு பொழுது 1925 பிறந்திருக்காரு. 2006 தான் இறந்திருக்காரு. இவர் வந்து நிறைய பழைய படங்கள்ல நம்ம இவரை பார்த்திருப்போம். தமிழ் நாடக உலகின் நாடக காவலர் என்று போற்றப்பட்ட நடிகர் RS மனோகர். அப்ப நாடக காவலர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு, அவங்க செஞ்ச விஷயங்கள் இருக்கு, எழுதின நூல்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. கல்லூரி நாடகத்தில் மனோகர் கதாபாத்திரத்தில் நடித்ததால் அதையே தன் பெயராக மாற்றி கொண்டவர். இவரோட இயற்பெயர் என்னது? ராமசாமி சுப்பிரமணியன். ரொம்ப முக்கியம், ராமசாமி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் இந்த RS மனோகரோட இயற்பெயர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, RS தான் இல்லையா, RS மனோகர். அப்ப ஆறுன்னும் பொழுது ராமசாமி, எஸ்ங்கிறது சுப்பிரமணியன். அப்ப ராமசாமி சுப்பிரமணியன் மனோகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த ஆருக்கும் எஸ்ஸுக்கும் அப்ரிவேஷன் ராமசாமி சுப்பிரமணியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல படங்களில் கதாநாயகனாக நடித்தார். ஆனாலும் நாடகத்தின் மீதான காதலால் நேஷனல் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக நிறுவனத்தை வந்து 1954 உருவாக்குறாரு. ஸோ இன்ப நாள், உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களை அரங்கேற்றுறாரு. பின்னர் பிரம்மாண்டமான இதிகாச வரலாற்று நாடகங்களையும் அரங்கேற்றுறாரு. ராவணன், சூரபத்மன் உள்ளிட்ட எதிர்மறை கதாபாத்திரங்களை கொண்ட நாடகங்களை படைச்சிருக்காரு. சிறப்பான மேடை அமைப்பும் தந்திர காட்சிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெறுது. அதாவது முழுக்க முழுக்க அந்த எதிர்மறை கதாபாத்திரங்களை எடுத்து கையாண்டிருக்காரு இவர். இவரின் லங்கேஸ்வரன் அப்படிங்கிற நாடகம் வந்து வியக்கத்தக்க அளவுல தயாராகி இருந்திருக்கு. இலங்கையில இந்த நாடகத்தை தொடர்ந்து 21 நாட்கள் நடத்துவதற்கான வாய்ப்பும் இவருக்கு தேடி வந்திருக்கு. நாடகத்தை பார்த்து வியந்த மக்கள் இவருக்கு லங்கேஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. அப்ப இவரை சிறப்பு பெயர் என்ன சொல்றோம், என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாத்துங்க. இவரது நாடகங்களில் பன்முறை மேடேறிய நாடகம் எது? இந்த லங்கேஸ்வர நாடகம். சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரஜித், நரகாசுரன், சுக்ராச்சாரியார் உள்ளிட்ட நாடகங்களும் குறிப்பிடத்தக்கவை. லங்கேஸ்வரன் நாடகம் அவர் அரங்கேற்றினார். ஆனா அதை மட்டும் அவர் அரங்கேற்றல, அது மாதிரி நிறைய நாடகங்களை அவர் வந்து அரங்கேற்றிருக்காரு. அதுல இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்றாங்க. சொன்ன நேரத்துக்கு நாடகம் தொடங்கிவிட வேண்டும், அனைத்தும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார். ஒவ்வொரு நாடகத்துக்கும் 30 நாள் ஒத்திகை பார்ப்பாரா. ரொம்ப ரொம்ப முக்கியம், 30 நாள் ஒத்திகை பார்த்திருக்காரு. இவர் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து திரையுலகத்துல ரொம்பவே அறியப்பட்ட ஒரு நபர். நிறைய படங்கள் நடிச்சிருக்கார், நம்ம பார்த்திருப்போம். அடுத்தது ஆண்டன் செஹாவ். நான் சொன்னேன் இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்னு. இவருடைய காலம் 1860 இருந்து 1904. ஆண்டன் செஹாவ் அப்படிங்கிறவர் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர், அப்புறம் சிறுகதை எழுத்தாளரும் கூட. இவர் வந்து புனைக்கதை இலக்கிய உலகில் தலை சிறந்தவராக கருதப்படுறார். நாடக ஆசிரியராக இருந்து படைத்த சில நூல்கள், அதாவது செவ்வியல் நாடகங்கள், 4 செவ்வியல் நாடகங்கள் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கடல் பறவை, ஆங்கிள் வான்யா, 3 சகோதரிகள், செர்ரி பழத்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 செவ்வியல் நாடகங்கள் மற்றும் அவரோட சிறந்த சிறுகதைகள் வந்து ஏனைய எழுத்தாளர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் தனி மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்ப இந்த 4 நாடக நூலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹென்ரிக் இப்சன் மற்றும் ஆகஸ்ட் ஸ்ட்ரிண்ட்பெர்க் ஆகிய இருவருடனும் செஹாவ் வந்து இணைந்து நவீனத்துவத்தை மேடைகள்ல புகுத்தியிருக்காரு. நவீனத்துவத்தை நாடகங்களில் தொடக்கி வைத்த இந்த 3 பேரும் முக்கியமான ஒரு நபர்களா சொல்றாங்க. மேலும் செஹாவோட இந்த நாடகங்கள் வந்து மரபு வழி நடிப்புக்கு பதிலா பார்வையாளர்களுக்கு வந்து மனநிலை சார்ந்த அரங்கியல் அப்படின்ற அந்த நுட்பத்தையும் நாடகத்தோட உரைகளுக்குள் ஆழ்ந்து போகும் நிலையையும் கொடுத்திருக்கு. இது இந்த செஹாவோட நாடகங்கள். இப்ப இந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு, மெயினா இந்த 4 நாடகங்கள், அப்புறம் யாரோட இணைந்து பணியாற்றினாருங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியம். அடுத்தது ஒரு நிகழ்வு கொடுத்திருக்காங்க. இது வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு நம்ம யாரும் சொல்றோம், இப்பதான் பார்த்தோம், சங்கரதாச சுவாமிகள். அவரும் கவிராயர் முத்துச்சாமி, இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது கவிராயர் வந்து சுவாமிகளை நோக்கி, அதாவது சங்கரதாச சுவாமிகளை நோக்கி, சங்கரதாச சுவாமிகளே, உம்முடைய பாடல்கள் முள்ளும் முரடும் போல் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அவர் கூறியதை கேட்டவுடன் சங்கரதாச சுவாமிகள் சிரித்து கொண்டே கவிராயர் பாடல்கள்
கல்லும் கரடும் போல் இருக்கின்றனவே அப்படின்னு சொல்றாரு. இப்படி ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது இந்த புலவர்களுடைய சொல்லாடல் வந்து எப்படி சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புலவர்களோட சொல்லாடல் வந்து அவங்களோட பேச்சிலையும் ஊடுருவி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முள்ளும் முரடும் கல்லும் கரடும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது முரட்டுத்தனமான பாடல் இல்ல கடினமான பாடல் அப்படின்னு நமக்கு பொருள் புரியும். ஆனா அப்படி கிடையாது. அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, முள்ளும் முரடும் போல் என்றால் பலாச்சுளையை போல் இனிக்கிறது எனவும், கல்லும் கரடும் என்றால் கற்கண்டை போல் இனிக்கிறது எனவும் பொருள்படும். அப்ப அந்த ரெண்டு பாடல்களுமே இனிமையான பாடல்கள் அப்படிங்கிற அந்த பொருள்ல அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இந்த நிகழ்வை வந்து நமக்கு எந்த நூல்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்ற அந்த நூல்ல இருந்து டி.கே. சண்முகம் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்ப இதுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சங்கரதாச சுவாமிகள் வந்து என்னென்ன விஷயங்களை இந்த நாடகத்துக்காக பண்ணாரு, அவரை வந்து நம்ம தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு சொல்றோம். அது மாதிரி மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர் என்னென்ன விஷயங்களை இந்த நாடகத்துக்காக பண்ணாரு, அவரை நம்ம வந்து தமிழ் நாடக கலைஞர் அப்படின்னு சொன்னோம். பம்மல் சம்பந்தனார் அவரை நம்ம என்ன சிறப்பு பெயர் சொன்னோம். அதே மாதிரி பாலாமணி அம்மையார், ஆர்.எஸ். மனோகர், அப்புறம் ஆண்டன் செகா, கடைசியா நம்ம இந்த சங்கரதாச சுவாமிகளும் கவிராயரும் பேசிக்கொண்ட அந்த உரையாடல். ஸோ இவ்வளவு தகவல்களும் ரொம்பவே தெளிவா லைன் பை லைனா பார்த்துட்டோம். இந்த முழு தகவல்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு தலைப்பு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.